அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த காணொளியின் ஊடாக மிக பிரதானமான விடயம் தொடர்பாக உங்களோடு நாங்கள் கலந்தாலோசிக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் மாறி வருகின்ற உலகத்திற்கு ஏற்ப பல்வேறுபட்ட தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி மனிதர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். கல்வி, விளையாட்டு, வணிகம், பொருளாதாரம் இது போன்ற பல்வேறுபட்ட துறைகளில் நவீன தொழில்நுட்ப சாதனங்களுடைய பங்களிப்பு இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. எனவே அதனை அடிப்படையாக கொண்டு இன்றைய தினம் உங்களுக்காக ஐமி நிறுவனம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நவீன தொழில்நுட்ப சாதனம் தொடர்பாக உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே இந்த ஐமி நிறுவனம் வழங்கியிருக்கக்கூடிய உங்களுக்காக வழங்கியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் படைப்பு நவீன தொழில்நுட்ப செயற்பாடுகள், நவீன தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கிய இன்டராக்டிவ் போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்ப சாதனமாகும். இந்த இன்டராக்டிவ் போர்டானது ஐமி நிறுவனத்தினால் முன்னோடியாக உற்பத்தி செய்து வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்டராக்டிவ் போர்டினை பயன்படுத்தி இன்றைய காலகட்டங்களில் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மிக துரிதமாக, மிக எளிமையாக, மிக விரைவாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கல்வித்துறை மாத்திரமல்லாமல் ஏனைய தனியார் துறைகளிலும் கூட, வங்கிகளிலும் கூட, தனியார் நிறுவனங்களிலும் கூட உங்களுடைய செயற்பாடுகளை வினைத்திறனாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கு இந்த இன்டராக்டிவ் போர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போர்ட் என்பதனூடாக நீங்கள் மேற்கொள்ள முடியும். எனவே தொடர்ச்சியாக இந்த இன்டராக்டிவ் போர்டினுடைய பயன்பாடுகள், இதனை எவ்வாறு நாங்கள் இயக்குவது, இதில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பயனுறுதிகள் என்பன எவ்வாறு அமையப் போகின்றன என்பது தொடர்பாக தொடர்ந்தேர்ச்சியாக இந்த காணொளியினை கண்டு நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஐமி நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த இன்டராக்டிவ் போர்ட் தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக பார்க்கலாம். குறிப்பாக எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் ஒரு கணினியின் மூலமாக, அதாவது டெஸ்க்டாப்பின் மூலமாக நாங்கள் மேற்கொள்கிறோம். அந்த கணினியை கொண்டு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை எங்களுடைய தொழில் நிமித்தம், கல்வி செயற்பாடுகள் நிமித்தம் நாங்கள் மேற்கொள்வது வழக்கம். எனவே அந்த கணினி ஒன்று இது போன்ற அமைப்பில் இருந்தால் அது எவ்வாறு இருக்கும்? அதுதான் ஐமி நிறுவனம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த இன்டராக்டிவ் போர்ட். ஒரு கணினியிலே நாங்கள் செய்யக்கூடிய சகலவிதமான செயற்பாடுகளையும் இந்த இன்டராக்டிவ் போர்டினை பயன்படுத்தி எங்களால் மேற்கொள்ள முடியும். கணினியில் இருக்கக்கூடிய சகல வசதிகளையும் முழுமையாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த இன்டராக்டிவ் போர்ட் கணினியினுடைய செயற்பாடுகளுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திரை அமைப்பு, இதனை நாங்கள் டச் ஸ்கிரீன் என்று நாங்கள் சொல்வோம். இந்த டச் ஸ்கிரீனை பயன்படுத்தி எங்களுடைய கைகளினாலும் அல்லது இதற்கென்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேனையினாலும் நாங்கள் இதனை டச் செய்து எங்களுடைய செயற்பாடுகளை இன்னும் எளிமையாக நாங்கள் மேற்கொள்ள முடியும். எனவே அந்த வகையில் ஒரு சாதாரண மேசை கணினி, அதாவது டெஸ்க்டாப்பிலே காணப்படக்கூடிய சகல அம்சங்களும், அதற்கு மேலதிகமான பல்வேறுபட்ட அம்சங்களும் இந்த இன்டராக்டிவ் போர்டிற்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருப்பது என்பது சிறப்புக்குரிய அம்சமாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த இன்டராக்டிவ் போர்டிலே இங்கே கீழே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில வசதிகள், வாய்ப்புகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அதற்கிணங்க
இந்த பக்க மூலையிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சில பட்டன்களை, அதாவது பொத்தான்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே வழங்கியிருக்கக்கூடிய பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் ஊடாகத்தான் இந்த இன்டராக்டிவ் போர்டினை நாங்கள் ஒன் செய்ய முடியும். மின்சார இணைப்பினை வழங்கிய பிறகு இந்த பவர் பட்டனை அழுத்துகின்ற பொழுது இந்த இன்டராக்டிவ் போர்டு ஒன் ஆகும். அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ற பட்டன், இந்த பட்டனை அழுத்துகின்ற பொழுது இதனை நாங்கள் ஒரு ப்ரொஜெக்டிங் ஸ்கிரீனாக, அதாவது ப்ரொஜெக்டிங் திரையாக நாங்கள் பயன்படுத்தலாம். பிரிதொரு கணினியில் இருந்து சாதாரணமாக நாங்கள் ப்ரொஜெக்டிங் செய்வது போல இந்த இன்டராக்டிவ் போர்டினையும் சாதாரண ஒரு ப்ரொஜெக்டிங் ஸ்கிரீனாக பயன்படுத்த முடியும். மீண்டும் ஒரு முறை நான் அழுத்தி காட்டுகிறேன். இங்கே பாருங்கள், பிசி, HDMI 1, HDMI மீடியா போன்ற உள்ளீட்டு கருவிகளினூடாக, அதாவது இன்புட் டிவைசஸ் மூலமாக இதனை ஒரு சாதாரண திரையாகவும் பயன்படுத்த முடியும். அடுத்தபடியாக இன்டராக்டிவ் போர்டினுடைய இந்த பக்க மூலையினை பார்க்கின்ற பொழுது மேலும் சில வசதி வாய்ப்புகளை இதிலேயே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய HDMI போர்ட், அதே சமயத்தில் USB போர்ட் 2 வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே HDMI, USB போர்ட் ஆகியவற்றினை நாங்கள் ஒரு இன்புட் டிவைஸாக இங்கே பயன்படுத்த முடியும். எங்களிடம் இருக்கக்கூடிய பென்டிரைவுகள், அதாவது யூஎஸ்பிகளை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தகவல்களை நாங்கள் நேரடியாக பார்த்து கொள்ளலாம். அதே சமயத்தில் எங்களுடைய மடிக்கணினியோ அல்லது வேறு ஒரு மேசை கணினியோ அதில் இருக்கக்கூடிய தகவல்களை HDMI கேபிள் மூலமாக இதில் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தகவல்களையும் நாங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்பொழுது நாங்கள் இந்த இன்டராக்டிவ் போர்டினுடைய பின்பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடிய இந்த விசேடமான அம்சங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் சாதாரண மடிக்கணினி மற்றும் டெஸ்க்டாப் கணினிகளில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அனைத்தையுமே இதற்கூடாகவும் பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கிணங்க பல்வேறு வகையான யூஎஸ்பி போர்ட்டுகளை தெரிவு செய்து கொள்வதற்காக, செலுத்திக் கொள்வதற்காக யூஎஸ்பி செலுத்திகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு கீழே வயர்லைன் என்று சொல்லக்கூடிய கேபிள் இதிலே பொறுத்துவதற்கான வாய்ப்பு இதிலே இருக்கிறது. அடுத்தபடியாக VGA கேபிள் ஒன்றினை அவுட் செய்வதற்கான ஆப்ஷன் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து HDTVயில் இருக்கக்கூடிய கேபிளை பொறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனூடாக ஒரு வீடியோ அல்லது ஸ்கிரீன் எக்ஸ்டென்ஷனை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இதிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக வழமையாக இருக்கக்கூடிய 2 போர்ட்டுகள், மைக் மற்றும் ஆடியோ போர்ட்டுகள் 2 வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஹெட்செட்டுகள் மற்றும் ஸ்பீக்கர்களுக்கு அவுட்புட் வழங்க வேண்டும் என்று சொன்னால் இதனை நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக கீழே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆடியோ இன், ஆடியோ AV இன் போன்ற சில விசேடமான ஆப்ஷன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல VGA இன் என்று சொல்லக்கூடிய வேறொரு கணினியில் இருக்கக்கூடிய VGA கேபிளை கனெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விடயங்களை இதனோடு நாங்கள் பொருத்தி பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து கீழே மேலும் ஒரு HDMI போர்ட் மற்றும் USB போர்ட் மற்றும் டச் போர்ட் என்பன வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் இந்த இன்டராக்டிவ் போர்ட் என்று சொல்லப்படக்கூடியது மிகவும் வினைத்திறனான, பயனுறுதி வாய்ந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்களை உள்ளடக்கிய ஓர் அற்புதமான அம்சமாக கருதக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாங்கள் இந்த இன்டராக்டிவ் போர்டில் காணக்கூடிய உள்ளக அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய கண்களுக்கு தெரியும், இந்த இன்டராக்டிவ் போர்டில் இருக்கக்கூடிய இந்த திரை முழுமையாக நாங்கள் அழுத்தக்கூடிய, அதாவது டச் ஸ்கிரீனாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு இன்டராக்டிவ் போர்டு. எனவே நாங்கள் இந்த இடத்தில் லாங் பிரஸ் செய்கின்ற பொழுது சாதாரணமாக ஒரு கணினியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அனைத்தும் உங்களுடைய கண்களுக்கு புலப்படுகிறது. அதாவது டெஸ்க்டாப் ஒன்றிலே மவுசினை பயன்படுத்தி ரைட் கிளிக் செய்கின்ற பொழுது உங்களுடைய கண்களுக்கு புலப்படக்கூடிய சகல அம்சங்களும் இதற்குள்ளே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இங்கே இந்த சதுர குறியீடாக அமைந்திருக்கக்கூடிய இந்த குறியினை நாங்கள் அழுத்துகின்ற பொழுது சாதாரண கணினியினை போன்றே இதிலும் உங்களுடைய கண்களுக்கு பல்வேறுபட்ட ஆப்ஸ்கள், அதாவது பல்வேறுபட்ட சாஃப்ட்வேர்கள் உங்களுடைய கண்களுக்கு புலப்படும். எனவே சாதாரணமாக கணினி ஒன்றிலே நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரினை அழுத்தி அதற்குள்ளே செல்வது போல நாங்கள் இந்த டச் ஸ்கிரீனை பயன்படுத்தி நாங்கள் அழுத்துகின்ற பொழுது நேரடியாக அந்த செயலிக்குள்ளே நாங்கள் செல்லலாம். அதனைத் தொடர்ந்து இங்கே சர்ச் என்ற ஒரு பார் வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே எங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ், அதாவது எங்களுக்கு தேவையான மென்பொருள்
உள்ளடக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனுடைய சொற்களை இங்கே தட்டச்சு செய்கின்ற பொழுது அதற்கான அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் இலகுவாக செல்ல முடியும். எனவே சாதாரண கணினியினை போன்றே பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகளை கொண்டு இந்த கணினி அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இங்கே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐக்கன் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் சாதாரணமான ஒரு மடிக்கணினியில் அல்லது ஒரு மேசைக்கணினியில் இருக்கக்கூடிய டாஸ்க் பாரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஐக்கன். இதனை அழுத்துகின்ற பொழுதும் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதனூடாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே நாங்கள் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான பல்வேறுபட்ட அப்ளிகேஷன்களை நீங்கள் இன்ஸ்டால் செய்து பயன்படுத்தலாம். குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பயன்படுத்தக்கூடிய நபர்கள், கல்வித்துறையாக இருக்கட்டும், ஏனைய வியாபார நடவடிக்கைகள், பொருளாதார துறைகளாக இருக்கட்டும், அதே போல தனியார் செயற்பாடுகளாக இருக்கட்டும், உங்களுடைய சகலவிதமான செயற்பாடுகளை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸின் ஊடாக நீங்கள் மேற்கொள்கின்றீர்களா, உங்களுக்கு இந்த இன்டராக்டிவ் போர்ட் வெறும் பயனுறுதி வாய்ந்ததாக அமைகிறது. அந்த அடிப்படையில் இங்கே உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது, இங்கே வேர்ட், MS வேர்ட் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கிறது, MS எக்ஸல் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கிறது, அதே போல பவர் பாயிண்ட் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் தட்டச்சு செய்கின்ற பொழுது, இதனை அழுத்துகின்ற பொழுது நாங்கள் நேரடியாக இந்த வேர்டுக்குள்ளே நாங்கள் செல்ல முடியும். சாதாரணமாக உங்களுடைய மடிக்கணினியில் அல்லது மேசை கணினியில் காணக்கூடிய இந்த MS ஆஃபீஸ் இங்கே உங்களுக்காக டச் ஸ்கிரீனூடாக வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் இங்கே ஒரு பிளாங்க் பேஜினை ஓபன் செய்திருக்கின்றோம். அதிலே சாதாரணமாக நாங்கள் தட்டச்சு செய்து கொள்ள முடியும். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஸ்கிரீனை பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு தட்டச்சு மூலமாக அழுத்துவதற்கு சிரமமாக இருக்கின்ற பட்சத்தில் இது போன்ற ஒரு கீபோர்ட், ஒரு மவுஸினை பயன்படுத்தி நீங்கள் இதனை இயக்க முடியும். இதனை நாங்கள் வயர்லெஸ் கீபோர்ட் அல்லது வயர்லெஸ் மவுஸ் என்று சொல்வோம். அதற்கான அடாப்டர் இங்கே நாங்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது மாத்திரமல்லாமல் சாதாரண ஒரு மவுஸ் அல்லது சாதாரண கீபோர்டினையும் பயன்படுத்தி இதனை நீங்கள் எளிமையாக இயக்க முடியும். தற்பொழுது உங்களுடைய பார்வைக்கு ஒரு சில எழுத்துக்களை அல்லது ஒரு சில சொற்களை நான் தட்டச்சு செய்து காட்டுகிறேன். பார்த்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக ஒரு கணினியிலே நாங்கள் தட்டச்சு செய்வது போல எளிமையாகவும் மிக இலகுவாகவும் இந்த இன்டராக்டிவ் போர்டினை பயன்படுத்தி MS வேர்டினை நாங்கள் இயக்க முடியும். அதே போல இந்த MS வேர்டில் காணக்கூடிய சகலவிதமான அம்சங்களையும் உங்களுடைய பார்வைகளே நாங்கள் மேற்கொள்ள முடியும். அதே போன்று இங்கே எக்ஸல் வழங்கப்பட்டிருக்கிறது. எக்ஸல் என்பதும் சாதாரணமாக மடிக்கணினியில் அல்லது மேசை கணினியில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். எனவே இதனையும் நாங்கள் பயன்படுத்தி கணித செயற்பாடுகள் அனைத்தையும் மேற்கொள்ள முடியும். குறிப்பாக பாடசாலைகளில், அதே சமயத்தில் தனியார் தொழில் நிறுவனங்களில் அதிகப்படியாக இந்த எக்ஸல் சீட் பயன்படும். எனவே இந்த எக்ஸல் சீட்டினை சாதாரண மடிக்கணினியிலே அல்லது மேசைக்கணினியில் பயன்படுத்துவது போன்று இதிலும் நாங்கள் எளிமையாக பயன்படுத்த முடியும். அதே போன்று இங்கே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்வதற்காகவும் நாங்கள் பவர் பாயிண்ட் என்பதனை இன்ஸ்டால் செய்து வைத்திருக்கின்றோம். சாதாரண பவர் பாயிண்டினை எவ்வாறு நீங்கள் இயக்குவீர்களோ அதே போன்று இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனையும் மிக அழகாக உங்களுக்கு வடிவமைப்பு செய்து கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சகல விதமான ஃபீச்சர்ஸ்களையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த பவர் பாயிண்ட் ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு என்னவென்று சொன்னால், உங்களுடைய சாதாரண மேசைக்கணினி அல்லது மடிக்கணினியிலே இருக்கக்கூடிய சிறிய திரையிலே இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை வியூ செய்து பார்ப்பதை விட இந்த இன்டராக்டிவ் போர்டிலே நீங்கள் வியூ செய்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய காட்சி அமைப்பு மிக பெரிதாக இருக்கும். எனவே கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் அல்லது தனியார் துறையிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், உத்தியோகஸ்தர்கள் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை பிறர் முன்னே முன்வைக்கின்ற பொழுது மிகவும் தெளிவாக, மிகவும் சிறப்பாக இது போன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய திரையிலே உங்களுக்கு வடிவமைப்பு செய்து கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து மேலும் பல்வேறுபட்ட செயலிகளை, அப்ளிகேஷன்களை, மென்பொருள்களை நீங்கள் இதற்குள்ளே இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். அந்த வகையில் சமீப காலமாக
கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் என்பவற்றினை நேரடியாக அல்லாமல் நிகழ்நிலையின் வாயிலாக நடத்துவது அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்நிலை செயற்பாடுகளுக்காக அல்லது நிகழ்நிலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக பல்வேறுபட்ட பொதுக்கூட்டங்கள் நிகழ்நிலையிலே இடம்பெறுவதன் காரணமாக நிகழ்நிலையில் ஒரு புதிய சாதனையினை அல்லது புதிய முயற்சியினை மேற்கொள்வதற்கு இந்த இன்டராக்டிவ் போர்ட் எங்களுக்கு துணையாக அமைகிறது. அந்த வகையில் இங்கே உங்களுடைய கண்களுக்கு ஜூம் என்று சொல்லக்கூடிய இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்ளிகேஷன் இதற்காக சிறப்பாக நாங்கள் பயன்படுத்த முடியும். சாதாரணமாக மடிக்கணினியின் ஊடாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஜூம் என்று சொல்லக்கூடிய இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்ளிகேஷன் இங்கே ஒரு பெரிய திரையின் ஊடாக இந்த வீடியோ கான்ஃபரன்ஸினை உங்களுக்கு பயன்படுத்தலாம். அதே போன்று இங்கே இன்டர்நெட் வசதிகளும் சாதாரணமாக ஒரு மடிக்கணினி மற்றும் மேசைக்கணினியிலே இருப்பது போன்று இங்கேயும் வடிவமைப்பு செய்து கொள்ளலாம். அந்த வகையிலே இன்டர்நெட் வசதிகள், அதாவது இணைய வசதிகளிலே நீங்கள் என்னென்ன வாய்ப்புகளை அல்லது என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொள்கிறீர்களோ அவை அனைத்தையும் இன்னும் பல வினைத்திறனான முறையிலே இந்த இன்டராக்டிவ் போர்டினை பயன்படுத்தி உங்களால் மேற்கொள்ள முடியும். சாதாரணமாக ஒரு மாணவர்களுக்கு அல்லது வகுப்பறையிலே யூடியூபின் ஊடாக ஏதாவது ஒரு கற்றல் காணொலியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று எண்ணினால் இதனை பயன்படுத்தி நீங்கள் யூடியூபிற்கு சென்று உடனடியாக மாணவர்களுக்கு தேவையான கற்றல் காணொளிகளை நீங்கள் வழங்க முடியும். அடுத்தபடியாக பாடசாலைகளில் மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு காணொளியினை உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களிடம் அல்லது சபையோர்களுக்கு நீங்கள் சமர்ப்பிக்க விரும்பினால் அதனையும் நீங்கள் சிறப்பாக இதனூடாக மேற்கொள்ள முடியும். சாதாரணமாக ப்ரொஜெக்டர் ஒன்றிலே மேற்கொள்ளக்கூடிய சகல செயற்பாடுகளையும் இந்த இன்டராக்டிவ் போர்டின் மூலமாக நாங்கள் மேற்கொள்ள முடியும். குறிப்பிட்ட ஒரு காணொளியினை இந்த வீடியோ பிளேயரினூடாக நாங்கள் சிறந்த முறையிலே ஒரு பெரிய திரையினூடாக நாங்கள் கண்டுகளிக்கலாம். எனவே ஐமி நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய அதி உயர் தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கிய இந்த இன்டராக்டிவ் போர்ட் உங்களது கைவசம் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகலரையும் இணைத்து கொண்டு உங்களுடைய தேவைகளை நொடிப்பொழுதிலே மேற்கொள்வதற்கு பெரும் வாய்ப்பாக அமையும். கல்வித்துறை மட்டுமல்லாமல் ஏனைய சகல துறைகளுக்கும் இந்த இன்டராக்டிவ் போர்ட் ஒரு உயிர் துடிப்பாக அமையும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. எனவே இது போன்ற ஒரு இன்டராக்டிவ் போர்டினை நீங்கள் பயன்படுத்துகின்ற பட்சத்திலே உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் உங்களுடைய வேலைப்பாடுகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக, மிக துல்லியமாக, மிக எளிமையாக மேற்கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அந்த வகையில் இந்த ஐமி நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்காக தயாரித்திருக்கக்கூடிய இந்த இன்டராக்டிவ் போர்டினை நீங்கள் பயன்படுத்துங்கள். நன்றி.